ஹாய், வெல்கம் டு ஷம்லாஸ் லைப்ரரி. இது புதுசா பார்க்குறவங்களுக்கு இது வெல்கம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என் சேனலுக்குன்னா வெல்கம் பேக் டு திஸ் சேனல். 2 இயர்ஸ் ஆச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணி. புக்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் என்னால் ஷூட் பண்ண முடியல சம் பர்சனல் விஷயத்தினால. அகைன் ஐ ரெஸ்யூம்டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் நான் டெப்த்தாக அதை பர்சனலாக ரொம்ப நான் போகிறது இல்லை, ரொம்ப ஸ்டோரி சொல்ல போகிறது இல்லை. ஜஸ்ட் ஐம் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற புக்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் புக்ஸ், தமிழ்ல த்ரில்லரா வந்த புக்ஸ், நாவல்ஸ் அதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜேஷ்குமாரோட நான் சூஸ் பண்ணல. த்ரில்லர் அப்படின்னாலே அந்த ஜேர்னர்னாலே ராஜேஷ்குமார் தான் எல்லாருக்கும் தெரியும். பட் நான் அதை சூஸ் பண்ணாம அது இல்லாமல் மற்ற 5 நாவல்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன நாவல்ன்றது ஒரு சில பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற நாவல் பார்த்தீங்கன்னா குபேரவன காவல். அதாவது குபேரவன காவல் அப்படின்றது காலச்சக்கர நரசிம்மா எழுதின நாவல். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாவல். அதனால ஃபர்ஸ்ட் நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப பிடிச்ச நாவல் இது. பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர், ஃபேண்டசி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஹாரர் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாவல். நான் காலச்சக்கர நரசிம்மாவோடைய பெஸ்ட், அதாவது ஒரு ரொம்ப பிடிச்ச ஃபேன், அவருடைய ஃபேன் தான். ஏன்னா அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ விறுவிறுப்பா போகும் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய நாவல் தான் இது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லா விறுவிறுப்பா போகும். இதுல ஷார்ட் நான் ஸ்டோரி மட்டும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா நான் சொல்லிடுறேன். குபேரவன காவல் ஏன் பேர் அந்த நாவலுக்கு வந்துச்சுன்னா, குபேரன் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இது. பீமன் என்ன பண்ணுவான்னா, ஒரு தடவை குபேரன் கிட்ட போயிட்டு இது பெருமாளை போய் பார்த்து அங்க இது விஷயங்கள் கேட்டுட்டு வரப்ப, திரும்ப வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயமா போய் அவர் கேட்க போறாரு பீமன். பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிற பீமன். அப்போ பெருமாளுக்கு வெளியில காவல் காத்துட்டு இருக்கிற 2 மிருகங்கள் இருக்கும். புருஷா மிருகம்னு அது பேரு. அது என்ன பண்ணுதுன்னா துரத்த ஆரம்பிக்குது. துரத்த ஆரம்பிச்சோன்னா அவர் விட்டு ஓடி வந்துட்டே இருக்காரு. அப்போ கண்ணனை தான் அவர் கேட்கிறாரு. கண்ணன் 12 கல்லு கொடுக்குறாரு. ஒவ்வொரு கல்லா நீ போடு, அதை டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் 12 கல்லு போட்டு எப்படியோ தப்பிக்கிறாரு. இதான் கதையோட பேஸ். இதை வச்சு நிகழ்காலத்துல நடக்கிற விஷயம்தான் இந்த நாவல். ஸோ அந்த சாபத்தை, அந்த ஒரு புருஷா மிருகத்தோடைய ஒரு விரட்டுத்தன்மை, அதை விரட்டுறது, அதோட கோபத்துக்கு ஆளாகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, அவனுடைய மகனுக்கு என்ன ஆகுது, அவனுடைய மகனால அவன் மறுபடியும் பிழைத்தானா, அவனோட மனைவி பிழைத்தாளா அப்படின்றது அதுக்கப்புறம் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான அந்த புருஷா மிருகம் அப்படின்றத நான் புதுசப்பதான் நான் அதுல கேள்விப்படுறேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு நாவல் நீங்க சொல்லலாம். ரொம்ப அழகா அவர் கொண்டு போயிருப்பாரு. நெக்ஸ்ட் நாவல் பாத்தீங்கன்னா திசை மாறிய பறவைகள். இதுவும் காலச்சக்கர நரசிம்மா. இது ஃபேண்டசி, எந்த ஒரு டெவில் சம்மந்தப்பட்டது அமானுஷ்யமானது, ஹாரர் எதுவுமே கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் நாவலும் கிடையாது. இது கரண்ட் ட்ரெண்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நிகழ்காலத்து வாழ்க்கையில கர்நாடக இசை பாடகர்கள் காணாம போறாங்க. வரிசையில ஒவ்வொருத்தரா ஒரு 3 பேர் காணாம போறாங்க. எல்லாருமே ஒன்னோட ஒண்ணு ரிலேட் ஆனவங்க. அதே சமயம் அதை நடத்துற ஒரு தலைவரும் காணா போறாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது கடைசியா அவங்களுக்கு ரிவீல் ஆகுது ஒரு விஷயம். என்ன ஒரு காமனான விஷயம், எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் அது ரிவீல் ஆகுது. அது ஆக்சுவலா ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி தான் அது அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் செகண்டான நாவல் திசை மாறிய பறவைகள். இதை ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டிலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது, ஒவ்வொரு பாடகர் வீட்லையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அடுத்தடுத்து பாடகர் மேல பழி சுமத்துவாங்க. அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அதனால இன்வெஸ்டிகேட்டரால இந்த டிடெக்டிவ்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியாம போய் கடைசியா தான் தெரிய வரும் யார் அது செஞ்சிருக்காங்கன்றது. அது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் சோஷியல் மெசேஜ். ஓகே, இது திசை மாறிய பறவைகள் நாவல். நெக்ஸ்ட் நாவல் பாத்தீங்கன்னா, இது இந்திரா சௌந்தரராஜன் அவங்க எழுதின நாவல். அவரும் விறுவிறுப்பான த்ரில்லர்ஸ் எல்லாம் எழுதக்கூடியவர். அவருடைய நாவல் இது இது புதுசா இருந்துச்சு. இது தெய்வ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வ ரகசியம் அப்படின்னும் போது இது ஏதோ கடவுள், ஆனா கடவுள் சம்பந்தப்பட்ட ஒண்ணுதான். இது ஃபேண்டசி, அதே மாதிரி த்ரில்லர், ஹாரர் எல்லா ஜேர்னர்லயுமே நீங்க இந்த புக்கை சேர்த்துக்கலாம். இது தெய்வ ரகசியம் அப்படின்றது.
இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காலத்த காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு பழங்காலம் 1948, இன்னொன்னு வந்து இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற மாரி 2 கதைகள சைமல்டேனியஸா அவர் கொண்டு போயிருப்பாரு. அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த, அதாவது ஒரு சிலை சம்பந்தப்பட்டது, ஒரு கடவுள் சிலை சம்பந்தப்பட்டது. ஜேஷ்டா தேவின்னு அந்த சிலைய சொல்றாங்க. அது வந்து மகாலட்சுமியோட ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு கடவுள் தான். அதுவும் கடவுள் தான். அத வந்து புதைச்சு வைக்கிறாங்க. ஏன்னா, அது வெளியில இருந்தா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து தொடர்ச்சியா வந்து இந்த நிகழ்காலத்துல நடக்கிறத, அதுக்கு என்ன உபாயம் செஞ்சாங்க அப்படின்றது இந்த நாவல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இதுவுமே தொடர்புடைய 2 காலத்துக்கும் தொடர்புடையது அந்த ஜேஷ்டா தேவின்ற சிலை. ஸோ இதுவும் வந்து விறுவிறுப்பா போச்சு. கொஞ்சம் சீக்கிரமாவே படிச்சு முடிச்சுட்டேன். ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. இந்த புக்கையும் நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம். ஏன்னா இந்திரா சௌந்தரராஜனோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதுறது எல்லாமே கோயில் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி கொஞ்சம் சித்தர்கள் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி அவர் வந்து எழுதுவாரு. இது கொஞ்சம் வந்து கடவுள் சிலை சம்பந்தப்பட்டதா அவர் வந்து எழுதியிருக்காரு. இதையும் நீங்க படிச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாவல் பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷாக்கிங். யார் ஆத்தர் பாத்தீங்கன்னா கல்கியோட பொய்மான் கரடு. நான் ஜென்ரலா அவர் வந்து சமூக நாவல் அந்த மாதிரிதான் அவர் எழுதிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். என்ன பொன்னியின் செல்வன் தான் அவருடைய மாஸ்டர் பீஸ். இது வந்து அடுத்தது நான் வந்து இதை இது வந்து ஆக்சுவலா ஆடியோ புக்கா நான் கேட்டேன். இது எல்லாமே வந்து இ புக்ஸ் தான். இது இப்ப நான் சொல்ல போற அடுத்த 2 சொல்ல போற நாவல் வந்து நான் வந்து ஆடியோ புக்கா தான் கேட்டேன், ஸ்டோரி டெல்ல. இது வந்து பொய்மான் கரடு அப்படின்னும் போது பொய்மான்றது அந்த பேர்ல வச்சே இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. நாமக்கல்லை நோக்கி அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு கார்ல. அப்ப அந்த கார் டிரைவர் வந்து இந்த கதையை சொல்றாரு. அந்த பொய்மான் கரடு கிட்ட வரும்போது இங்கிருந்து அந்த மலை கீழே குகை இருக்கும், அந்த குகையில பாருங்க உங்களுக்கு ஒரு மான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது வந்து தெரியும் பாருங்கன்னு பார்த்தாக்க ஆமா இருக்கு தெரியுது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா இருக்காது. அதனாலதான் அதுக்கு பேரு பொய்மான் கரடு. இது வந்து இதுல சம்பந்தப்பட்ட ஒரு கதையை வந்து அந்த டிரைவர் வந்து சொல்றாரு. அது என்ன கதைன்னா, அது முற்காலத்துல நடந்த கதை என்னன்னா, புதையல் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பிரச்சனைகள் நடக்கும். அதாவது செங்கோடன் அப்படின்றது கதாநாயகன், ஷென்பா அப்படின்ற வந்து கதாநாயகி. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற காதல் சம்பவங்கள், அடுத்து அந்த புதையலை தேடி வரக்கூடிய மர்ம நபர்கள், இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்மணி, இதெல்லாம் சேர்ந்து அங்க பிரச்சனைகள் நடந்து அது கொலை மாதிரி வந்து அவங்க கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலேயே கொலை நடந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வந்து அதுல வந்து வச்சிருப்பாரு. ஏன் த்ரில்லரா இது இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த சஸ்பென்ஸ் தான். சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் இந்த பொய்மான் கரடுல. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கல்கி இப்படி எழுதுவாரா அப்படின்றது தான் நான் வந்து யோசிச்சதே. ஆனா ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த நாவலும். இதையும் நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நாவல் வந்து பாத்தீங்கன்னா புது நாவல் இது. அதாவது நியூ ஆத்தர் வந்து எழுதியிருக்கிறாரு. இதை வந்து நரேட்டர், ஸ்டோரி டெல்ல உள்ள நரேட்டர் தீபன் அப்படின்றது, தீப் டாக்ஸ் தீபன் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அவர் என்னென்ன புக்ஸ் நரேட் பண்ணியிருக்காருன்றத. அதுல உள்ள ஒரு ஸ்டோரி தான் இது. அவர் நரேட் பண்ண ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேஸ், டிகே டிடெக்டிவ் ஃபர்ஸ்ட் கேஸ். நர்ஷன் காவியன்ற ஆத்தரோட ஸ்டோரி தான் இது. ரொம்ப வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. அந்த திருட்டு சம்பவத்தை தொடர்ந்து அப்படியே அதை விரட்டிட்டு போகும்போது போலீஸ் வந்து ஒரு பார்க்ல வந்து ஒரு ஆண் பிணத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆண் பிணம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரா இல்ல தண்ணியில மூழ்கடிக்கப்பட்டு அவரே இறந்துட்டா, மழை பெய்தப்ப அந்த சமயத்துல இறந்துட்டாரா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற போது பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த மர்ம நபருக்கும் அங்க வந்து அஜிதான்னு ஒரு பிசினஸ் உமன், பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரினர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஆனவங்க. அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்றத டிடெக்டிவ் டிகே, அதாவது டிகேன்ற பேர் எப்படி சுஜாதா அதுல கணேஷ் வசந்த் வராங்களோ அதே மாதிரி இதுல டிகே பேரு. அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிக்கிற விதங்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. வரிசலா அப்படியே வந்துட்டு பார்க்கும் போது அஜிதா கிட்ட வந்துடுறாங்க கடைசியா. அப்ப காரணம் அஜிதாவா, அந்த கொலைக்கு காரணம் அஜிதாவா இல்ல வேற யாராவதா அப்படின்றது தான் ஸ்டோரியே. இது ஆக்சுவலா நியூ ரைட்டர் எழுதியிருக்கிறதுனால இது வெளியில அதிக அளவுல தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டைட்டில். இதுவும் நீங்க படிச்சு பாருங்க.
ஸோ 5 புக்ஸும் நான் வந்து சம்மரி வந்து சொல்லிட்டேன் என்னென்ன ஸ்டோரி அப்படின்றத நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த நாவல்ஸ்லாம்னாக்கா கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் புக் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மிளா. பை.